ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் சேனலில் ஒரு உளுத்தங்கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த உளுத்தங்கஞ்சி நம்ம செஞ்சு சாப்பிட்றத இடுப்புக்கு நல்ல பலம், கர்ப்பப்பை நல்லா வலுப்பெறும், கை கால் வலி இருந்தால் கூட சரியாக போயிடும். அதுவும் வளர்கிற குழந்தைகள், இந்த பெரியவளான குழந்தைகளுக்கெல்லாம் இது போல் கஞ்சி பண்ணி கொடுத்தோம்னா அவளுக்கு நல்ல ரொம்ப டயர்டாக இல்லாமல் ஹெல்த்தியாக இருப்பாங்க. வாங்க இப்போ இந்த கருப்பு உளுந்தில் எப்படி கஞ்சி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த உளுத்தங்கஞ்சிக்கு வறுக்கிறதுக்கு நம்ம ஒரு அடி கனமான வானல் தான் எடுத்துக்கணும். அதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து போட்டுருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வறுபட்டுருக்கா என்னங்கிறது நம்மளுக்கு புரிபடும். இல்லாட்டா கருப்பு உளுந்தில் வறுபட்டது தெரியாது நம்மளுக்கு. அதனால் வெள்ளை உளுந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வறுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுக்கிறீங்களோ அப்போ தான் இந்த கஞ்சிக்கு ஒரு வாசனை இருக்கும். அது இல்லைன்னா மேலே செவந்துடும், உள்ளுக்குள்ளெல்லாம் வறுபடாமல் அது கஞ்சியும் குழன்னு டேஸ்ட்டும் இருக்காது, வாசனையும் இருக்காது. உடச்ச கருப்பு உளுந்தில் கூட நம்ம இது போல் கஞ்சி வறுத்துட்டு கஞ்சி வச்சுக்கலாம். ஆனால் முழு உளுந்தில் இருக்கிற சத்து அதில் இருக்காது. ஏன்னா அந்த முளைச்சி வர பகுதியெல்லாம் உடைக்கும் போது வேஸ்ட் ஆகிடும், கப்பியோட போயிடும். அதனால் இது மாதிரி முழு உளுந்தே கூடுமான வரையிலும் போட்டுக்கோங்க. இந்த உளுத்தங்கஞ்சி வறுத்துட்டு நம்ம செய்கிறத இது பயத்தங்கஞ்சி சாப்பிட்ற மாதிரியான வாசனை தான் இருக்கும். உளுந்துன்னுட்டு ஒரு மாதிரி வாசனை எல்லாம் மாறாது, நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு செவக்கிற அளவுக்கு வறுத்தோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். அடுப்பை எவ்வளோக்கு அவ்வளோ சிம்மில் வச்சு வறுக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த கஞ்சி. அடுப்பை ஹையில் வச்சு வறுத்துட்டோன்னா மேலே செவந்துடும், உள்ளே குழன்னு கஞ்சி டேஸ்ட்டு இருக்காது. அதனால் எவ்வளோக்கு அவ்வளோ சிம்மில் வச்சு வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது இப்போ வறுபட்டு எடுத்து இப்போ இதை தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புழுங்கல் அரிசி போட்டுக்கலாம். அதையும் நல்லா செவக்க பொரிய விட்டுக்கணும். இதுபோல் புழுங்கல் அரிசி கொஞ்சம் வறுத்து போட்டு அந்த கஞ்சி பண்ணுறது அந்த கஞ்சி நல்லா இன்னும் வாசனையாக இருக்கும். அதே சமயம் இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த புழுங்கல் அரிசியை நல்லா செவக்க வறுபட்டு எடுத்து இதையும் எடுத்து நம்ம வறுத்த உளுந்தோட கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதில் அடுத்ததாக ஒரு 10 பாதாம், ஒரு 4-5 முந்திரி போட்டுக்கலாம். எங்கிட்ட முந்திரி இல்லை அவ்வளோ வாங்கிறதுனால நான் 10 பாதாம் முண்டி போட்டுருக்கேன். உங்களுக்கு பாதாம்லாம் வேண்டான்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாதாமில் அவ்வளோ சத்து இருக்குங்கிறா, அதை தனியாக ஊற வச்செல்லாம் நமக்கு சாப்பிட்றதுக்கு கை வராது. இதுபோல் கஞ்சியில் போட்டு அரைச்சிட்டோன்னா எப்படியும் நம்மளுக்கு அந்த சத்து உடம்புல சேர்ந்துடும். வானல் சூட்லேயே 4 ஏலக்காயும் போட்டுட்டோன்னா ஏலக்காய் நல்லா சூடாகி பொடி பண்ணுறது ஈஸியாக பொடியாகிடும். இந்த பாதாம் இப்பயே உளுந்தில் போட்டு பொடி பண்ண வேண்டாம், லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ இந்த உளுந்து நல்லா ஆறி எடுத்து ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நைஸாக பொடி பண்ணிக்கணும். ஏலக்காயை மாத்திரம் இதோடையே போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா மசியும். இப்போ இந்த அளவு பொடியானதுக்கு அப்புறமா நம்ம இந்த பாதாமையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். முன்னாடியே பாதாமை போட்டோன்னா பாதாமில் உள்ள எண்ணெய் கசிஞ்சு மாவோட கலந்துக்கும். அதனால் லாஸ்ட்டாக போட்டு ஒரு 4 சுற்று சுற்றி எடுத்துட்டா போதும். 1-2 பீஸ் வாயில் கடிப்பட்டால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பொடி பண்ணியாச்சு நல்லா நைஸாக. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாட்டில்லையோ இல்லை எவர்சில் டப்பாலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கஞ்சி குடிக்கிறதே அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இந்த அளவுக்கு ஜலம் வச்சுக்கலாம். 200 டம்ளரால் 2 டம்ளர் விட்டுருக்கேன். இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த உளுத்தம் பொடி போட்டுக்கலாம். அப்போ தான் ஓரளவு திக்காக கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். உளுத்த மாவுங்கிறதுனால இது போல் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நல்லா கையால் கூட கரைச்சிக்கலாம். நீங்கள் வேணும் ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுட்டு அப்புறமா தான் அடுப்பில் வைக்கணும். அப்படியே வச்சுட்டோம்னாக்க கட்டியெல்லாம் அப்படியே வெந்து ஒரு மாதிரி கட்டி மட்டியாகும். அதனால் நல்லா கரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுட்டு கை விடாமல் கலரிண்டே இருக்கணும். கொஞ்சம் கை விட்டுட்டு அப்புறமா கலரணுன்னா கட்டி முட்டி ஆகிடும். அதனால் கை விடாத ஒரு 2 நிமிஷத்துக்கு கலரிண்டே இருந்தோம்னாக்கா கட்டி தட்டாமல் இருக்கும். போட்ட உடனே கலராமல் விட்டுட்டோன்னாக்கா கட்டி கட்டியாக ஆகிடும்.
ஒரு 5 நிமிஷம் கலரினோனாக்கா இந்த அளவுக்கு கெட்டியாகிடும் இந்த கஞ்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே கொஞ்சம் தேங்காயும் போட்டுக்கலாம். போட்டுட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா கலரிடும். இந்த அளவுக்கு கெட்டியாகிடும். இன்னும் ஆற கெட்டியாகிடும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சின்ன மாதிரி போட்டு. இப்போ இல்பகரண்டி அடுப்பில் போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு அதில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி இருந்தால் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டா வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா செவக்க வறுத்துட்டு இந்த கஞ்சியில் போட்டு குடிக்கிறத நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடுது சூப்பராக. இதில் வேணால் ஒரு 1/4 டம்ளர் பால் கூட நீங்கள் விட்டுக்கிறதுனா விட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறத இது போல் பாதாம்லாம் வறுத்து போட்டுக்கலாம். பெரியவா குடிக்கிறான்னா அப்படியே நார்மலாக குடிச்சிக்கலாம். குழந்தைகளுக்கு இது போல் கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிடுங்க. இந்த கஞ்சியை வயது வந்த குழந்தைகள் முதல் வயதானவா வரையிலும் எடுத்துக்கலாம். வயதானவாளுக்கும் இடுப்பு வலி அது இதுன்னு இருக்கும், கை கால் வலி முட்டி வலி அப்படின்னு, அவளுக்கும் இந்த கஞ்சி வச்சு கொடுக்கறது ஆரோக்கியமாக இருப்பாள். வயது வந்த பெண்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு கர்ப்பப்பை நல்ல பலமாகும் அப்படின்னு சொல்லுவாள். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.